அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இறைவசனம்: நிச்சயமாக அல்லாஹ் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரில் ஒருவன்தான் என்று கூறியவர்களும் மெய்யாகவே நிராகரிப்பாளர்களாகி விட்டார்கள். ஏனென்றால் ஒரே ஓர் இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை. ஆகவே அவ்வாறு அவர்கள் கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் அவர்களில் அல்லாவை நிராகரிப்பவர்களை துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக வந்ததையும். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 73. மேலும் அல்லாஹ் மறுமை நாளில் ஈசாவை நோக்கி, மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ்வுடன் என்னையும் என் தாயையும் இரு கடவுள்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மனிதர்களை நோக்கி நீர் கூறினீரா என்று கேட்பான் என்பதையும் ஞாபகமூட்டுவீராக. அதற்கு அவர் கூறுவார், நீ மிக பரிசுத்தமானவன், எனக்கு ஒரு சிறிதும் தகாததை நான் ஒருபோதும் கூற மாட்டேன். நீ எனக்கு ஏவியபடியே நான் அவர்களை நோக்கி, நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள் என்றுதான் கூறினேன் தவிர வேறொன்றையும் ஒருபோதும் நான் கூறவில்லை என்றுதான் நபி அவர்கள் அதற்கு பதில் கூறுவாராம். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 116. இது போன்ற இறை வசனங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.